கிறிஸ்தியேசுவி நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பு என்னை ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் யோவேல் 2:21 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். For the Lord has done marvelous things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு காலையில் இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நான் நம்பியிருக்கிற ஆண்டவர் எனக்கென்று பெரிய காரியங்களை செய்வார். கோலியாத்தை முறியடிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. எனவே தான் கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்கிறான். உலகமே யோசித்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் யோசித்தாங்க, சவுல் யோசித்தான், இந்த கோலியாத்து முன்னால தாவீது எம்மாத்திரம். ஆனால் தாவீதுக்கு இருந்த ஒரு புது நம்பிக்கை, கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகம் நினைத்து பார்க்க முடியாத, என்னுடைய குடும்பத்தின் மக்கள் எதிர்பார்க்க முடியாத, கூடியிருக்கிற மக்கள் எதிர்பார்த்திராத ஒரு மிகப்பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கை தாவீதுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நமக்கு தேவை. நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் சொல்லுகிற இந்த விசுவாச அறிக்கை அநேக அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவருடைய வாழ்க்கையில் என்னமா முடியுமோ, இந்த பிரச்சனைகள் என்னமாய் வருமோ, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன ஒரு தீர்வு, என் வாழ்க்கையில என்னதான் முடிவு என்று சொல்லி கலங்க நிக்கிறோம்ல, சொந்து போய் நிக்கிறோம்ல. ஆனா இன்னைக்கு நம்ம சோர்வின் வார்த்தைகள் அல்ல, நம்பிக்கையின் வார்த்தையாக நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். அவர் எனக்காக ஆல்ரெடி திட்டம் பண்ணி வைத்து விட்டார். முன்கூட்டியாக எனக்கு ஆயத்தம் செய்து விட்டார். அந்த காரியங்களை கண்கூடாக நான் பார்க்க முடியும். இதுவே நமது விசுவாச அறிக்கையாய் மாறட்டும். இதுவே நமது பலனாய் மாறட்டும். இதுவே நமக்கு துணையாய் மாறட்டும். நிச்சயமாய் இந்த காலை நேரத்திலே நமக்கென்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கவலைப்படாதிருங்கள், அவரே சார்ந்து நிற்போம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வதை கண்கூடாக நாம் பார்க்க போகிறோம். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நன்றியோடு உம்மை துதிக்கிறப்பா. நீர் எங்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு ஆண்டவரப்பா. நிச்சயமாய் எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை நீ செய்வதற்காக நன்றி. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நாங்கள் காணப்போகிற தயவுக்கு நன்றி. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறதுக்கு நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.